ஒருத்தர் இதை பார்த்து ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டாலோ அல்லது ஒரு தீமையை விட்டு திருந்தினாலோ அந்த நன்மையில உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். இதுதான் சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். சரி, இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். நேத்து சல்மா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தீங்களே, விருந்தெல்லாம் எப்படி இருந்துச்சு? அது ஏன் கேக்குற அமீரா? சாப்பாடு என்னவோ பிரமாதம்தான். ஆனா அந்த சல்மாவோட ட்ரெஸ்ஸும் நகையும் அவ அலப்பற தாங்கல, ரொம்ப ஓவரா இருந்துச்சு. இதெல்லாம் எங்க கிட்ட இருக்குன்னு காட்டுறதுக்காகவே ஃபங்க்ஷன் வச்ச மாதிரி இருந்துச்சு. அவ ஃபங்க்ஷன் வச்சிருக்கா, அதனால போட்டிருக்கான்னு வச்சுக்குவோம். ஆனா ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களும் 80 பவுனு 100 பவுனுன்னு நகைய போட்டுட்டு வந்திருக்காங்க. கழுத்துல இருந்து வயிறு வரைக்கும் ஷோ ஆஃப் பண்ண போட்ட மாதிரியே இருந்துச்சு. நகைகளை போட்டுட்டு வந்தவங்க கிட்ட மட்டும்தான் இந்த சல்மா போய் பேசிட்டு இருந்தா. அவ கூப்பிட்டான்னு தானே நாம அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம். எங்க பக்கம் திரும்பி கூட பாக்கல. ரொம்ப ஓவரா தான் பண்ணா. அந்த சல்மா ஒரு ஹெட்வெயிட் புடிச்சவதான். ஆனா பாவம், அவ ஹஸ்பண்ட் இவ கூட எப்படி குப்பை கொட்டுறாருன்னு தான் தெரியல. நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. அந்த மனுஷன் பாவம், ரொம்ப அமைதியான டைப்பு. ஆனா இவ பண்ற அலப்பறையால அவரோட பேரும் தான் கெடுது. இவ்ளோ ஆடம்பரமா செலவு பண்ண இவங்களுக்கு எங்க இருந்துதான் காசு வருதுன்னு தெரியல. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும். ஆனா இப்போ திடீர்னு எப்படி இவ்ளோ பணம்? சல்மா வட்டிக்கு விடுறான்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்னப்பா சொல்றீங்க? இது உண்மையா? இல்ல யாராவது சும்மா புரளிய கிளப்பி விட்டுருப்பாங்களா? ஏன்னா இவ்ளோ பெரிய பாவத்தை செய்ய துணிவாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு அமீரா. போன மாசம் நம்ம தெருவுக்கு மீன் விக்க வருவாங்களே அந்த மீன்கார அம்மா, அவங்க என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னாங்க, சல்மா கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியலன்னு. அல்லாதான் நம்மள காப்பாத்தணும். இது எவ்ளோ பெரிய பாவம். அமீரா, அவரு வந்துட்டாரு போல. நான் அப்புறம் வரேன். என்ன அமீரா இது? நீங்க 3 பேரும் பேசுறது இங்க வரைக்கும் கேக்குது. அடுத்தவங்கள பத்தி புறம் பேசுறது தப்பு இல்லையா? நாங்க ஒன்னும் தப்பா பேசலங்க. நேத்து என்னால ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. அதான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அததான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி விடுங்க, நீங்க முதல்ல வாங்க சாப்பிட. ஒரு நிமிஷம் இரு அமீரா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இப்ப நீ இங்க வந்துட்ட, உன் 2 ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? இல்லைங்க, அவங்க இன்னும் அங்கேதான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அவங்க யார பத்தி பேசுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கு எப்படிங்க தெரியும்? அவங்க எதையாச்சும் பேசிட்டு இருப்பாங்க. அமீரா, இவ்ளோ நேரமா நீயும் அவங்களும் சேர்ந்து சல்மாவை பத்தி பேசுனீங்க. அப்போ சல்மா அந்த இடத்துல இல்ல. இப்போ நீயும் அங்கே இல்ல. அப்போ கண்டிப்பா அவங்க அடுத்து உன்னை பத்தி தான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் புறம் பேசுறவங்களோட குணம். என்னங்க சொல்றீங்க? வாய்ப்பே இல்லைங்க. நாங்க 3 பேரும் எவ்ளோ நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? அமீரா, புறம் பேசும்போதோ அல்லது அடுத்தவங்க குறைய ரசிக்கும் போதோ இந்த நட்பு பாசம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது அமீரா. அது ஒரு நச்சு சங்கிலி தொடர் மாதிரி. இன்னைக்கு உன்கிட்ட ஒருத்தரை பத்தி பேசுறவங்க நாளைக்கு இன்னொருத்தர் கிட்ட உன்னை பத்தி பேச தயங்க மாட்டாங்க. இந்த ஆபத்தான பழக்கம் நமக்கும் வேணாம், நம்ம குடும்பத்துக்கும் வேணாம். இதை இதோட விட்டுடு. சரி, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடலாம். ஜாசியா, நீ எதுக்கு இந்த சல்மா வட்டிக்கு விடுற விஷயத்த இந்த அமீரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? அவளை பத்தி நமக்கு தெரியாதா? இந்த விஷயத்த நீதான் சொன்னேன்னு ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமா அரிஃபா, நீ சொல்றதும் சரிதான். நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன். ஆனா இந்த அமீரா இருக்கால, இவ மத்தவங்கள பத்தின குறைகளை போட்டு வாங்குறதுல கில்ல அடிப்பா. சரி ஆரிஃபா, அப்போ நானும் போயிட்டு வரேன், லேட் ஆயிடுச்சு. ஆமா, இவ மட்டும் என்ன சலைச்சவளா? சல்மா வட்டிக்கு விடுறாளான்னு அந்த மீன்கார அம்மா கிட்ட இருந்து விஷயத்த நோண்டி எடுத்ததே இவதான். இப்போ ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி பேசுவா.